நம்ம வந்து பொதிகை ரைடர் சிம்பிள் இதுதான், விஜய் சித்துக்கு இதுன்னா, அப்புறம் வந்து இனியா விளாக்ஸ்க்கு இது, நம்ம பொதிகை ரைடருக்கு வந்து இது பொதிகை ரைடர் அவங்க எல்லாம் இது நம்ம. சரி போலாமா? சரி வாங்க மக்களே, நம்ம அடுத்தால ஒரு சின்ன ஒரு நடைபயணம் வாக்கு இருக்கு. செருப்பு போட்டு போயிடுவோம். ஓகே. வய கட்டுறாங்க, எதுக்குது இந்த மாதிரி தூணா வச்சு கட்டிருக்காங்க, எதுக்குன்னே தெரியல. கட்டிருப்பாங்க அப்ப யார் செஞ்சிருப்பாங்க. ஒருவேளை வீடு அந்த காலத்துல இப்படிதான் இருக்குமோ? வீடுகள்லாம் இல்ல, எல்லாம் எல்லாம் அதான் எல்லாமே தூணாதான் இருக்கு பாருங்க. எல்லாமே மண்டபமா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு காலத்துல என்ன சொல்றது, இங்கதான் ஹனிமூன் பண்ணேன்னு சொன்னாங்கல்ல. ஆமா, இது என்ன சொல்றது, ராஜா, அவரு ராஜா தானே. அந்த மாதிரி ப்ரோ இருக்கலாம் மேபி. அவரு வந்து துள்ளி விளையாடுறதுக்கே இந்த பூமியே பத்தாது, இதெல்லாம் சின்ன மண்டபம். அதாவது ரைடர் இப்போ வந்து விளாகர் ஆகி பல தென்புலம் எங்கும் சிவநாமம் மட்டுமே ஒழிக்கும் சூழ்ச்சமும் யாம் அறிவோம் 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 என்று பஞ்சாட்சரம் சொல்லி சிவனே பெருங்கடவுள் அவனின்றி வேறில்லை என ஒத்துக்கொள். அறிவோம் அறிவோம் என்று ஒவ்வொரு முறையும் எனது அரிநாமத்தை சொல்ல வைத்தானா என்னது அரி. ஹனுமானா இருக்கட்டும், ராமனா இருக்கட்டும், கிருஷ்ணனா இருக்கட்டும், பெருமாளா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், விநாயகரா இருக்கட்டும், எம்பெருமான் ஈசனுக்கு அனைவரும் கீழே தான். அவ்வளவுதான், தெரியாது அவருக்கு தமிழ் தெரியாது. பாருங்களேன் அந்த அந்த மலையை பார்க்க, நான் இங்க இருந்து பார்க்கும்போது போட் வழியா தான் போக முடியும்னு நினைக்கிறேன். இல்ல, அந்த அஞ்சனாதேரி மலையை பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு ஷேப் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு தெரியல. இல்ல அந்த கோயிலுக்கு நம்ம எல்லாரும் போறாங்க. அது வந்து படகு சவாரி பண்ணிட்டு போனோம். அது அந்த கோயிலு அது அப்படி எப்படி போகுதுன்னு தெரியல. ஆமா, ஆனா இங்க பாருங்களா, ஒரு நாள் பத்தாது, ஆனா 2 நாள் தேவைப்படும். அதனால என்ன பண்ணுவோம், நாளைக்கு லீவை போட்டுருவோம். லீவு எத்தனை 7 நாள் போட்டேன். நானும் 5 நாள் போட்டேன். மறுபடியும் லீவு அண்ணன் போன் பண்ணி லீவுன்னா தம்பி அப்படியே போயிருமா, ஏதோ ரெக்கார்டு போட வேண்டியதுதான், அவ்வளவுதான். ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம தான். என்ன ஸ்பாட்டு ஐயா டேஞ்சர்னு போட்டிருக்குங்க. பொதிகரை வந்தாலே டேஞ்சர் தான். உள்ள போய் பாருங்க அங்கிள். பரவாயில்ல, பனைமரம்லாம் இருக்குங்கிறத எனக்கு இங்கே ஃபுல்லாக ஈச்ச மரமாக தானே இருக்கும். பனைமரத்தை நான் இங்கே இப்போ தான் பார்க்குறேன். கர்நாடகாவில் பனைமரம் இப்போ தான் பார்க்க. ஃபுல்லாக ஒருவேளை ஈச்ச மரமாக இருக்குமோ? ஈச்ச மரம். வியூவை பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. நல்லா ஆறு எனக்கு மலையை பார்க்கும்போது தான் இல்லைங்கய்யா, இந்த அஞ்சனாதிரி மலை இருக்குல்ல, இந்த மலையை பார்க்கும்போது தான் எனக்கு ஏதோ ஒரு ஷேப் மாதிரியே ஃபீல் ஆகுது. ஃபோட்டோ எடுப்போம் வாங்க. ஆமாம் வாங்க போவோம், வாங்க போவோம். இன்னும் பண்ண முடியாது, வாங்க போவோம். ஆமாம், போகணுன்னு முடிவு பண்ணிட்டா போயிடும். பாருங்க இங்கே வந்து முதல்ல எல்லாம் இருக்குதான். அதனால நான் ஜூமிங்கில் போட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வட்டா மம்மே ட்ரு. அதாவது இப்படி நம்ம விளாக் எடுத்துட்டு கேர்லெஸ்ஸாக நம்ம இப்படி நடந்து போயிட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது இந்த பாறை மாதிரி தெரியுற எனக்கு இது முதல்ல மாதிரி தெரிஞ்சு என்னைய பாஞ்சு பிடிச்சி கொதறி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு என் உள் மனசு பராண்டுது. இந்த புதருக்குள்ளேருந்து அப்படியே முதல்ல வந்து பாஞ்சு என்னை கொதறி சாப்பிடணுமா, எப்படி இருக்கும்? ஆஹா ஆஹா, இங்கே ஒரு மண்டபம் இருக்குது மக்களே. இது என்ன மண்டபம்? வெறும் மண்டபம். ஆனால் மண்டபம் மட்டும்தாங்க அதிகமாக இருக்கு. இறங்குற இடம் அங்கே இருக்கு. ஆமா, படித்துறை ஏங்க, படித்துறைங்க. ஆற்று. ஆமா, ஏய் நம்ம எனக்கு வந்து என் ஊரு ஞாபகம் வந்துருச்சு, அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது.
ஆமா எங்க பாருங்க முதல்ல. அற்புதமா இருக்குங்க. ஹாய் மக்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன என்ஜாய் பண்றீங்களா? பண்ணுங்க. ಬರ್ತೀನಿ. ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಏನು ಊಟನಾ? ಎಲ್ಲಿ ಮನೆಯಿಂದ ಹೋಗಿ ಬಂದಿರಾ? ಯಾವ ನೀವೆಲ್ಲ ಲೋಕಲಾ ಇಲ್ಲ ಏನು? ಎಲ್ಲಿ ಎತ್ತಿದ್ದೀರಾ? 60. ಕಾರ ಬೈಕಾ ಬಸ್ಸಾ? ಓಹೋ ಸಂಡೇ ಪ್ಲಾನ್ ಮಾಡಿ ನಾವೆಲ್ಲ ಮಾಡಿ. எனக்கு நான் லொகேஷன் பார்த்துட்டேன். அங்க நிக்கிறதா? அங்க வாயா. ಇದು ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಚಿತ್ರಾನ್ನವಾ? ಊಟ ಮಾಡು. ಮಾಡ್ತೀನಿ. ஆனா இங்க பாருங்களேன் ஐயா, எனக்கு இந்த மலையை பார்க்கும்போது தான் ஏதோ ஒன்று ஃபீல் ஆகுது. என்ன மலைங்க? இந்த ஷேப்பு அஞ்சனாதிரி மலை, அந்த ஷேப்பு ஏதோ ஒன்று எனக்கு ஃபீல் ஆகுது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு இது பண்ண முடியல. பாருங்களேன் அங்கே அங்கே என்ன பாருங்க சாப்பாடா? சோறு இங்க பாருங்க நீங்க. அதான் நான் சொல்றேன். இங்க பாருங்க ஏதோ ஒரு ஷேப் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன ஷேப்புங்க? ஏதோ எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏதோ ஒரு டிராகன் முகம் மாதிரி தெரியுது. சிங்கம் அந்த மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. அந்த முன்னாடி ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, அது அனுமனோட அந்த வாய் மாதிரி தெரியுதா? எனக்கு அதான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒன்று ஃபீல் ஆகுது. போறோம். இப்போ மக்களே வெயிட் பண்றோம். ஐயா அந்த லொகேஷன் இல்ல, இங்க வருங்க. அங்க வாங்க. அங்கதான் நல்லா இருக்கு. பொதிகை ரைடர் வந்துட்டு ஒரு அட்வென்ச்சர் பண்ணலாம்னா எப்படி நம்ம அட்வென்ச்சர் பண்றோம். அதாவது யாருமே அன்எக்ஸ்பெக்டடான ஒரு திங்ஸை நம்ம தான் பண்றோம். ஓ இப்படி ஜம்ப் பண்ணி வந்துட்டீரா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி சுற்றி வரும். அவ்வளோதான், வந்தாச்சு. நான் தான் இந்த ஊரோட டாப்ல இருக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரா இருக்கு. அப்படியே இங்க ஒரு முங்கலை போட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குங்களா? அதாவது உனக்கு சொன்ன வேதம் என்ன? எங்க அவரு கேமராமேன்? ஸோ மக்களே நம்ம பார்த்தீங்களா, நான் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் படத்தில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். இப்போதான் நேரில் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, அப்படியே ஃபீல் ஆகுது. இன்னும் நம்ம அஞ்சனாந்திரி மலையை மட்டும் அப்படியே பார்த்துட்டு நம்ம இது பண்ணிட வேண்டியதான். பாருங்க எல்லாம் அந்த காலத்தில் உள்ள ஆதி காலத்தில் உள்ள எவ்வளோ வருஷம்னு சொல்ல முடியல. பார்த்தீங்களா, அவ்வளோ பழமை வாய்ந்த கோயில். இதில் இருக்கிற சிலை சிற்பங்களை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. இந்த சிலை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாம் பராமரிப்பு இல்லாமல் அப்படியே விட்டாச்சு. ஸோ இங்கே வந்தால் ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கணுமா, அதாவது என்ட்ரிக்கு. இவ்வளோ நேரம் எனக்கு டிக்கெட் இல்லை. கர்நாடகாவுக்கு இப்போ தான் என் உடம்புல வேர்வையை பார்க்குறேன். ஸோ மக்களே நம்ம இங்கே பார்க்குற ஒவ்வொரு ஸ்பாட்டுமே இருந்து பாருங்க, அப்படியே இந்த மிரர் மாதிரி அப்படியே இப்போ படப்படப்படன்னு போகும். பார்த்தீங்களா, நான் மட்டும்தான் இல்லை, பட் ஆனால் இந்த மிரர் மாதிரி அங்கே வரைக்கும் படப்படப்படன்னு போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி எனக்கு இந்த வெளியே அந்த மாதிரி ட்ரிப்பு வந்தாலே இந்த மண்டை மட்டும் நாற்று நட்ட மாதிரி ஆயிடுது. இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்க மக்களே. எனக்கு இந்த மண்டையை பராமரித்து அதை இப்படி கொத்தோட கொண்டு வரதுக்குள்ளே நான் படுற அவஸ்தை எனக்கு தான் தெரியுது. பாருங்க, ஐயோ நாற்று நட்ட மாதிரி ஆயிடுது. முதல்ல எண்ணெயை தைக்கணும். இங்கெல்லாம் ஒன்றும் குறைச்சலும் இல்லை, இங்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஓகே. ஸோ மக்களே இங்கே அந்த தேர் இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம இதை பார்க்குறதுக்கு 45 ரூபா டிக்கெட்டு. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வந்தாச்சு. ஆமாம், இந்த இருக்குல்ல இந்த தேர், இந்த தேரை பார்க்கறதுக்காகத்தான் நம்ம
இந்த தேர் வடிவத்தை பார்க்கறதுக்காகத்தான் இவ்வளவு மக்கள், இவ்வளவு கூட்டங்கள். இங்க பாருங்க, உண்டாச்சு, அவ்வளோதான். நாம தான் இந்த தேரை பார்த்தாச்சுல்ல. ஆனால் நம்ம வீடியோவில் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து சிறுசாக இருக்குது. சரி ப்ரோ, ரோட்டில் பெருசாகுது, நேரில் சிறுசாகுது. அது நேரில் சிறுசாக இருக்குது, ஆனால் பெருசாக இருக்குன்னு நினைச்சேன். பெருசாக இருந்துச்சுல்ல. மலையில உரி மக்களே வந்து கறந்து மலையில நிறைய கல்ச்சர். இதுதான் சுத்தம். எல்லாமே பூதகணங்களுடைய இது மட்டும் எல்லாமே தாங்குது. இது ஃப்ரண்ட் சைடுங்களா? அந்த சைடு தான். ஆஹா, உள்ள கிருஷ்ணர் இருக்காரு. கிருஷ்ணர் உண்டான தேர் தான் இது. சாமி தான் தெரிய மாட்டேங்கிறாப்புல. என்னமோ போட்டுருக்கு, இதில் என்னமோ பதிச்சு வச்சிருக்காங்க. இதில் என்னமோ பதிச்சு லைட்டு ப்ரோ, லைட்டு என்ன லைட்டு? அணைய வழக்கா? நைட் டைம்ல வீடியோ. அதாவது இந்த தேரை வந்து கிருஷ்ணருக்கு உண்டான கிருஷ்ணதேவராயரால் உருவாக்கப்பட்ட ஒரு தேர். இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? 50 ரூபா, ஒரு 50 ரூபா நோட்டில் இடம் பெற்றிருக்குன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. மணி வந்து 11:40 ஆயிடுச்சு. இன்னும் இந்த சிற்பக்கலைகள்லாம் இன்னும் காப்பாற்றப்பட்டிருக்குங்கிறத வச்சு நம்ம இன்னும் பெருமைப்படணும். நல்ல மெய்யழகன் மாதிரி இருக்கு. இப்போ மக்களே, நம்ம வந்து எவ்வளோ கஷ்டங்கள், நஷ்டங்கள், போராட்டங்களுக்கு தாண்டி இந்த ஒரு ரூபா நோட்டில் இருக்கிற ஒரு ஸ்கல்ப்சரை வந்து பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்க நம்ம வந்து கொடுத்து வச்ச ஒரு மகராசம் தான். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக எப்படியும் அவ்வளவு இதெல்லாம் இல்லை. அதாவது சில விஷயங்களை வந்துட்டு நாங்கள் வந்து தடைகளை தாண்டி ஒரு இதை தாண்டி வந்திருக்கோம் அப்படின்னாக்க அதுக்கு காரணம், முக்கா காரணம் இந்த பொதிகை ரைடர் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் அப்படி இல்லை. ரெண்டு பிஆர் சேர்ந்து ஒரு சரித்திரத்தை நாங்கள் வந்து படைக்க போகிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரித்திரத்தை நாங்கள் படைக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். சரித்திரம் அது கிடையாது. அப்புறம் கையே டைரக்ஷன் மாறுது, அங்கெல்லாம் இருக்கு டைரக்ஷன். சரி, ஓகே. அதாவது என்ன பேட்டரி போச்சா? இன்னொன்று இருக்குல்ல, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தான் எல்லாத்தையும் நாங்கள் பேக்கப் வச்சிட்டோம். பேக்கில் எல்லாமே அப்பு வாங்கினுங்க. வாங்கி போதும். ஒரு ஃபோட்டோவே எடுக்கல. ஃபோட்டோ எடுத்து அப்படின்னா நான் சொன்னேன். இவங்கெல்லாம் வந்து ஒரு 50 ரூபா நோட்டை வச்சுக்கணும். எல்லாரும் தொட்டு எல்லாம் கிடையாது. ஆக மொத்தத்தில் இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிலை வடிவமும் அவ்வளவு செதுக்கல். அந்த இதை இந்த தூண்லேயே செதுக்கலை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வைப்பு தெரியுது. இந்த மாதிரி நம்ம ஹியூமன்லே இவ்வளோ பெரிய மிருகத்தை நம்ம வந்து கட்டி ஆண்டோம் அப்படிங்கிறத உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் இது கற்பனையா இல்லை கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா அப்படிங்கிறத நமக்கு தெரில. நம்ம ஒரு ஆளி, இது வந்து ஆளிங்கிற ஒரு உயிரினம் இருந்திருக்கு முற்காலத்தில். அது போர்களுக்கு உபயோகப்பட்டு அப்புறம் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதை மொத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு. இன்னமும் இந்த ஆளி அப்படிங்கிற இது வந்து அதை கட்டி ஆண்டிருக்காங்க. சிங்கம் மாதிரியும் நாய் மாதிரியும் இருக்கிற ஒரு இது.
இதுலேயும் ஸ்ரீ சக்கர மாதிரியான ஒரு இது வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் எவ்வளோ ஜூம் பண்ணாலும் எனக்கு தெரியல. இது வந்து அன்னப்பறவைகள் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நல்லா கிளியராக தெரியுது. என் கண்ணு தான் போச்சு போல். ஸோ அன்னப்பறவைகளை வந்துட்டு நம்ம வந்து பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு தூணுக்குமே ஒவ்வொரு இது செதுக்கி வச்சுருக்காங்க. இது ஏதோ வந்து மேலே வந்து யாரோ ஒரு நடனம் ஆடுறாங்க. அதுக்கு வந்துட்டு கீழே இருந்து போகுது. மேலே ஏறி போகிறதுக்கு உண்டான வழியை தேடுறாங்க. நான் மேலே போய் அவரோட ஐக்கியமாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சிலைகளுக்குமே ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. ஆனால் இங்கே கைடாக வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து இவங்களுக்கு அது என்னங்கிறது தெரியும். இதுலேயும் அந்த ஸ்கல்ப்சரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக கிளியராக தெரியுது. இதில் வந்து நரசிம்ம மூஞ்சி மாதிரி தான் இருக்குது. ஸோ யாரோ வந்து துரத்தி வெட்டுற மாதிரியான ஒரு வடிவமைப்பு. நடனம் ஆடின ஒரு பெண். இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கலை, இந்த மண்டபத்துக்கு ஒவ்வொரு கலையை வச்சு அழகாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஒன்று ஒன்றா நான் பார்க்க முடியல, தனித்தனியாக. ஏன்னா இங்கே ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தான் அழகு வந்து அள்ளி கொடுக்குது. கொஞ்சம் பாடி டீஹைட்ரேட் ஆகிட்டு இவங்க ஃபோட்டோ எடுக்கிற மூடில் தான் இருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையை பார்த்து போகணுங்கிற ஒரு இது இல்லை. ஸோ நம்ம வந்து இவரை ஊரெல்லாம் தேடுனா அவர் இங்கே நிற்காரு பாருங்க. ஓகே, இது எல்லாமே வந்து ஒரு கோயில். கிருஷ்ணருக்காக கிருஷ்ணதேவராயரால் உருவாக்கப்பட்ட ஒரு கோயில். நம்ம பசங்கிட்ட கேளுங்க, பசங்க தெளிவாக சொல்லுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ராதையா சீதை ஃபீட் ಎಲ್ಲಿ ಸೀತಾ ದೇವಿ ಫೀಟ್ ಎಲ್ಲಿ ಇರುತ್ತೆ? ಕಾಲಚ್ಚೆ. ಕಾಲಚ್ಚೆ ಎಲ್ಲಿ ಇರುತ್ತಾ ಗೊತ್ತಾ ನಿಮ್ದು? தெலுங்கு. ஐயோ, கர்நாடகா. நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மட்டும்தான் இருப்பாங்க. என்னது அட்டே, ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க தான் அட்டே தூளு. நம்மெல்லாம் பாய்ஸ்லாம் வேஸ்ட்டு. அவங்க வந்து அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் வீடியோ அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க தான் அவ்வளோதான். இதுக்கே ஒரு வந்து 1,00,000 பேர் வியூஸை பார்த்துருவாங்க. இவங்க இங்கே ஒரு ஆட்டு, இங்கே ஒரு ஆட்டுக்கு 1,00,000 வியூஸு. அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. நமங்க உசுரை கொடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஒருத்தனும் பார்க்க மாட்டான். சரி, அவ்வளோதான். இங்கே ஒன்றும் இல்லை. நம்ம அஞ்சனாதிரிக்கு டைம் ஆகிட்டு, மணி 12 ஆகுது. நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே மணி 12:30 ஆயிரும். நம்ம மேலே ஏறிவிட்டு தான் சாப்பாடு. எது அப்படியா? சரி, கேட்டுருவோம். அவ்வளோதான். நம்ம வந்துட்டு அப்படியே ஒரு ரவுண்டை போட்டு, கோயிலில் ஒரு ரவுண்டை போட்டு, இப்போ நம்ம வந்து அப்படியே வீட்டை பார்த்து இல்லை, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அஞ்சனாதிரி, நம்ம ஆஞ்சநேயர் இப்போ ஹம்பியில் இந்த தேரை பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு, அதாவது இந்த தேர் இருக்கிற இடத்துல தான் நான் வந்து ஆஞ்சநேயர் இருக்கிற இடம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் இல்லை, நம்ம வந்து இதுக்கு ஆனால் ஆஞ்சநேயர் பிறந்த இடம் வந்து அந்த கோயில் தான், அஞ்சனாந்திரி. ஸோ நம்ம அந்த மலைக்கு மேலே போயிட்டு தான் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே எதுவுமே. ஆனால் இங்கே இருக்கிற சிற்பங்கள்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு வந்துட்டு என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவன் பேரலகை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாம் ஆழியோடைய கல்ச்சர் தான் நல்லா இருக்கு. அப்படி தான் இருக்குது இல்லை? இது ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி தானே? அப்போ சீதா தேவிக்கு ಎಲ್ಲಿಮಾ ನಿಮ್ಗೆ ಬ್ರೋ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಾ ಅದು ಸೀತಾ ಕಾಲೇಜು ಎಲ್ಲಿ ಇರುತ್ತೆ? ಗೊತ್ತಿಲ್ಲವಾ? ಹನುಮನ್ ಹೆಂಗ ಅಂತ ಮಳೆಯಲ್ಲಿಯಾ? ಅದು ನನಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನಾನು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ತೋರಿಸ್ಬೇಕು. ಗೊತ್ತಾ? ಟೆಂಪಲ್ ಇದೆಯಾ? ಆಮೇಲೆ
ஆகுதா? மலை மேலே போகணுமா? கிஷ்கிந்தாவா? இந்த கல் அப்படிதான் இருக்கு. அந்த மேலே கல் இது இங்கே பாருங்க, இது அப்படியே செஞ்சு வச்ச மாதிரி இந்த பாறை இருக்குல்ல, நான் இதை வச்சு இப்படி நிற்க வச்ச மாதிரி விளையாண்டுருப்பாரு போலங்க. அதான் ஆஞ்சநேயர் பிறந்த இடங்கிறது நல்லா தான் இருக்கு, சரியா தான் இருக்கு. பிறந்த இடத்த பத்தி சுத்தி மலையா எப்படி கல் மலை இல்ல மலையா இல்ல எல்லாமே ஒரு மாதிரி அவர் கோழி குண்டு நினைச்சு விளையாண்டுட்டு இருக்காரு போல. விளையாண்டு இருக்காரு. ஆமா பரவாயில்ல, கரெக்டா தாங்க இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சாங்க சயின்ஸ்? அவ்வளோதான், கண்டுபிடிச்சாச்சு மக்களே. நான் 2 பிஆர் சேர்ந்தா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவோம். சயின்டிஸ்டுக்கே புலப்படாத விஷயத்த நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மலையெல்லாம் இப்படி வெட்டா பாரம்பரியா மேலே மேலே இருக்குன்னா நம்ம ஆஞ்சநேயர் தான் கோழி குண்டுன்னு சொல்லிட்டு இப்படி லேண்டு தூக்கி போட்டு விளையாண்டுருக்காரு. அங்கங்கே அப்படியே போய் உட்காந்துருக்கு. அவரோட ஏரியாங்கிறதுனால. ஆமாம், இந்த எல்லாமே கோழி குண்டுன்னு நினச்சி தூக்கி போட்டு விளையாண்டுருக்காரு. எல்லாம் அப்படி போய் அங்கே போய் செட்டில் ஆகிடுச்சு. மற்ற ஊர்ல மலைகள் எங்கேயாவது இப்படி பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி இருக்கிறத? இந்த ஊர்ல தான் மலை வந்து ஒரு மாதிரி கல்லு பாறை பாறையா ஆமாம், அப்படியே இவங்க கூழாங்கல் அப்படி போட்டு சின்ன வயசுல அவருக்கு வந்து பேச்சு வராது, அதனால அந்த கூழாங்கல்ல போட்டு வாய் கொப்பளின்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அதனால அனுமானுக்கு ஆஞ்சநேயர் கொடுத்ததே நம்ம பேட்ச் தான். ஓவராட்டம் போறோமோ போவோம். அப்புறம் அவ்வளோதான், சங்கீஸ் வந்து செஞ்சுருவாங்க. ஸோ அப்ரூவ்டா கட் பண்ணுறாரு. பயம்லாம் இல்லை, ஏன்னா எங்களுக்கும் ஆஞ்சநேயர் மேலே ஒரு மரியாதை இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதனால் ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸோ மக்களே, நம்ம வந்து பக்கத்தில் வந்தாச்சு. ரைடிங்கை வந்து அதாவது ரைடு என்ன சொல்ல எப்படி சொல்லன்னு தெரியல. வந்து பொதிகை ரைடர் உங்கள் லாக்ஸ்